பிஜேபி காரன் கேட்பான், என்ன செஞ்சது திமுக? அவனுக்கு சொல்றேன், இந்த நாட்டில் எல்லாமே செஞ்சது திமுக தான். இந்த நாட்டிலே எல்லாவற்றையும் செய்தது திமுக. இந்த நாட்டிலே முன்னேற்றது திமுக. இங்க அருகில் இருக்கிற உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், இங்க இருக்கிற பள்ளிக்கூடம் இதை கட்டியது திமுக. இதை 10ஆம் வகுப்பு வரை தரம் உயர்த்தியது திமுக. நாளை 12ஆம் வகுப்பு வரை தரம் உயர்த்த போது திமுக. இங்க இருக்கிற மேம்பாலத்தை கட்டியது திமுக. இங்க இருக்கிற மேம்பாலத்தை கட்டியது திமுக. இந்த நாட்டிலே சிப்கோக்களை உருவாக்கியது திமுக. சிப்காட்டுகளை உருவாக்கியது திமுக. போக்குவரத்து துறையை உருவாக்கியது திமுக. எல்லா சிற்றூர்களுக்கும் ரோடு போட்டு கொடுத்தது திமுக. அந்த ரோட்ல லைட் போட்டு கொடுத்தது திமுக. 10% 20% மின்சாரத்தை எல்லாருக்கும் கரண்ட் கொடுக்கணும்னு சொன்னது திமுக. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்தது திமுக. ரேடியல் பார்க் உருவாக்குனது திமுக. மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி உருவாக்குனது திமுக. இப்படி சொல்லிக்கொண்டே போலாம். ஆனா அவனுக்கு புரியாது. தாய்மார்கள் உங்களுக்கு புரிய வேண்டும். இங்க வந்திருக்கிறீங்க, அண்ணன் சொன்ன மாதிரி கூட்டத்தை கேட்டு நீங்க போக கூடாது. திமுக வரலன்னா நம்ம கல்வியை அடிச்சிருவான். திமுக வரலன்னா நம்ம கலாச்சாரத்தை அடிச்சிருவான். திமுக இல்லைன்னா நம்ம மொழி அடிச்சிருவான். நம்மளுடைய கல்வியை ஏன் அடிக்கிறான்? நம்ம இந்த நாட்டுல முதல் மாநிலமா இருக்கோம். இதை அடிக்கணும். அடிக்கணும் என்ன பண்ணோம்? நம்முடைய கல்வியை அடிக்க வேண்டும். கல்வியை உயர்த்தி வச்சிருக்கிறோம். நிறைய பேச வேண்டியிருந்தாலும் உங்களிடத்த ஒரு பணிவான வேண்டுகோள், 2026 சட்டமன்ற தேர்தல் வருகிறது. நம்ம வீட்டுல சின்ன பசங்க இருப்பாங்க, கல்லூரி பசங்க, பெண்கள், நீங்கள் அவருடைய பேச வேண்டியதெல்லாம் திமுக இருந்தாதான், ஸ்டாலினையா இருந்தாதான் உங்களுடைய கல்வி காப்பாற்றப்படும், இந்த மாநிலம் காப்பாற்றப்படும் என்று தடுமாட்டத்தோடு இருப்பாங்க.